ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரேண்டம் டாக் வித் மொத்தோ. எஸ், உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது. போடுறது அப்போ ஒரு வீடியோ வெல்கம் பேக் வேறு என்ன பண்ணுறது. கலைஞனுக்கு தடைகள் வர்றது சகஜம் தானே. யாரையும் தேட வேணாம், நான் தான் அந்த கலைஞன். எஸ், சும்மா சொன்னாங்க ஒன்றும் பெருசாக எனக்கு தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோம்பேறித்தனம் வேறு என்ன பண்ணுறது, போடணும். பட் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போடலாமேன்னு பார்த்தேன். பட் நம்ம மட்டும் பெருசாக படிப்பு எப்படி இருக்குது அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடிட் பண்ணி வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். எஸ், வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம வழக்கம் போல் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்றும் கிடையாது. எஸ், நமக்கு என்ன தேவையோ அதை பேசுவோம். இன்றைக்கி ஒன்றும் பேசலாம் போக மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இயர் வந்துருச்சு. எஸ், அந்த இயரை பற்றியே பேசிடுவோம். ஆமாம், எல்லோரும் தெரிஞ்சு ரெடியாக இருப்போம்ல. 2024 தேங்க்ஸ் ஃபார் த லெசன்ஸ் 2025 ஐ எம் ரெடி அப்படின்ட்டு கரெக்டாக 12 மணி நான் ஸ்டோரியை தட்டி விட்டு அதான் மட்டுமல்லாக படுத்து தூங்க வேண்டியதான் நம்ம வேலை. எஸ், ஓகே, 2024 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரு சில மணி நேரம் தான். எஸ், ஸோ 2025 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ், 2024 பண்ண அதே தப்பே திருப்பியும் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் அந்த தப்புகள்லேருந்து திருத்திட்டு இல்லை பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு உங்களோட ஒரு நியூ வெர்ஷனாக கொண்டு வாங்க. அது உங்கள் பர்சனல் லைஃபாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. அதே தப்பை பண்ணாதீங்க. பண்ண தப்புகள்லேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு லைஃப்பை கொண்டு வாங்க. அது எந்த இதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆமாம், ஏன்னா வழக்கம் போல தான் எல்லோரும் ஜிம்முக்கு போகிறவங்க ரெடியாக இருப்பாங்க, ஜும்பா கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களாம் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது எஃப்டி இல்லை எஸ்ஐபி அந்த மாதிரி ஏதாவது போட்டு பசங்க வீட்டில் உட்காருங்க. ஆமாம், ஏன்னா நம்ம ஒரு 3 மாதம் 6 மாதம் ஃபீஸ் கட்டிட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஃபீஸ் கட்டினவங்களாம் நான் பார்த்துருக்கேன். 1 வருஷம் டிசம்பர் 31 போய் ஃபீஸை கட்டிடுறது அவதான். அந்த 12 நாள் கூட போயிருக்க மாட்டாங்க. எஸ், ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ஸ்டில் இட்ஸ் பண்ணி தான். பட் நீங்கள் போனீங்கன்னா ஓகே, கண்டினியூஸாக போங்க. என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள். அது எந்த ஒரு இருந்தாலும், ஜிம்மாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கிட்டார் போனீங்கன்னா சரி, பேட்மிண்டன் போனீங்கன்னா சரி, இல்லை ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் பிடிச்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா உங்கள் காசை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஈஸியாக இருக்கும், சம்பாதிக்கணும், ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய திட்டு வாங்கி வேலை செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் என் சைடு இருந்து நான் பெருசாக அட்வைஸ்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கே 2-3 பேர் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க, மூடிட்டு காசு சேர்த்து அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆமாம், ஸோ 2024 ஆல்மோஸ்ட் லைக் என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய பாடம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான இடமா பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் கூட இருக்கவங்கள கைட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை இதை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் பண்ணால் 2025 நல்லா இருக்கலாம். முக்கியமாக சேவிங்ஸ் பற்றிலாம் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப பிளேட் போடுறதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் மணி இஸ் த அல்டிமேட் பவர். அந்த மாதிரி காசு இருந்தால் தான். ஸோ 2025 நம்ம ஃபஸ்ட்டு பிளானே வந்துட்டு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு பணம் எப்போ வேணாலும் வரும், மெமரிஸ் வராது, அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் அதுக்குமே வந்துட்டு நீங்கள் பணம் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சா தான் அந்த மெமரிஸ்லாம் வரும். சரிங்களா? அதனால் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலான்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? முக்கியமாக ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, உங்கள் ஷிஃப்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்கள் ஃபீல்டு ஒர்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா மேபி கமெண்ட் பண்ணுவானுங்க, உனக்கே வைத்த பண்ணிட்டு விட்டாங்க நீ இதை பற்றி. எஸ், எனக்கு அந்த மாதிரிலாம் ஆனதுனால தான் நான் சொல்கிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் தான் அந்த பேக் போன். இப்போதைக்கு அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. எஸ், நான் வந்து குடிக்காதீங்க, சிகரெட் அடிக்காதீங்கன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொல்கிறேன் அவனு கேட்க மாட்டானே, அது வேறு விஷயம். பட் ஓகே, அதெல்லாம் கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த இதெல்லாம் பற்றி, எவ்வளோ அடித்தா எவ்வளோ போதும். ஓகே, அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. எஸ், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமாக சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, இல்லை ஒரு கேபோ ஆட்டோ ஏதோ புக் பண்ணி போங்க. போகிறப்போ சும்மா போங்க. அந்த கேப் இருக்கிற மேலே வாந்தி எடுக்குது, ஆட்டோ வாந்தி எடுக்குது, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. சரியா? புரிஞ்சிங்களா? கம்முன்னு வீட்டுக்கு போய் பேசாமல் பாடுங்க. வண்டி எடுத்து போகிறது பெரிய அர்ஜென்டி மாதிரி போய் செருப்படி வாங்கிட்டு வராங்க யாருக்கிட்டையும். சரியா? அதனால் ஜாலியாக இருங்க. 2024 முடிய போகுது தான். ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஒண்டர்ஃபுல் நியூ இயர் அகெட். ஓகேவா? வரும் காலம் வசந்த காலமாக இருக்கட்டும் நான் நம்புகிறேன். எஸ், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற வேலைகள் நம்மளும் பண்ணுவோம். ஆமாம், வெறும் ஸ்டோரி மட்டும் வரும் காலம் வசந்த காலம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அது வறண்ட காலம் ஆயிடும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஒரு என்கேஜாக வச்சுக்கோங்க. எல்லாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், அவங்களை என்கேஜாகவே வச்சுக்கோங்க. முக்கியமாக ஃபோன் யூஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் நம்ம முக்கால்வாசி ஃபோனை தான் செலவழிக்கிறோம். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோனை தவிர்த்து புக்ஸ்லாம் படிங்க. ஓகேவா? கமெண்ட்லாம் பண்ண வேணாம். எனக்கு வாழ்க்கையே பெரிய புத்தகம், செருப்பை கழட்டி அடிப்பேன் நான். சரியா? எல்லாத்துக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய புத்தகம் தான். அது ஒன்றும் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம படிங்க, தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்கள பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, முக்கியமாக உங்களை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 2025 உங்களோட புது வருஷனாக நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுவோம். Okay, until then, it's Muthu signing off from Random Talk with Muthu. Bye, Makkale. Take care.